ஏண்டி ஒட்டிட்டு வந்தவளுக்கு கட்டிட்டு வந்தவன் பேர் கூடவா தெரியாது? உங்க பையன் பேரு வெற்றிவேலா. என்னடி சொல்ற? அவன் பேர் கூடவா தெரியாது? தெரியாது. அப்புறம் எப்படி இப்ப இந்த வீட்டுல வந்து நிக்கிறாரு? சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா நல்லா இருந்த குடும்பத்துல பிரச்சனை வந்து நிக்கிறேன்னு மட்டும் தெரியுது. என்ன மன்னிச்சிடுங்க. ஏய் சாரதா, எங்கடி போற? எங்க போற? பெத்த வயிறு வலிக்கும். அதுக்காக வீட்டுக்கு வந்து உங்களை விரட்டி விடுற அளவுக்கு விவசாய கட்டவங்க இல்லடி நாங்க. என் மவன் கட்டின தாலி உன் கழுத்துல கிடக்கு. நீ மாட்டுக்கு போற? நீ விட்டு மருமவடி. ஆயா, இவர் வெளியூரு. இவருக்கு ஒரு பொழப்பு கிடைக்கிற வரைக்கும் உங்க வீட்டு திண்ணையிலே தங்கிக்கிட்டுமே. நீ சொல்லிட்டேல, தாராளமா தங்கட்டுமா? என்னையா ஏமா அங்க என்னமோ காட்டுறீங்க, திண்ணைய காட்டுறேன். யோ, அவங்கவுங்க ஒரு திண்ணை கூட கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. என்னையா நீ? என்னது, ஒரு வராண்டா பெட்ரூம் கூட இல்லையே? இது கிராமையா, இங்க எல்லாமே வெட்ட வெளிதான். பாத்ரூம் கூடவா? ஆமா. ரொம்ப அசிங்கமான ஆளா இருக்கீங்கம்மா. நாயா நல்லா தூங்குனியா? ஒரு 46 கொலை பண்ண. என்னது கொசுமா? இன்னும் என்ன கட்டல? சரி சரி, மூஞ்சி கழுவினு கடகடா 40 சொல்லிட்டு கிளம்பு. பணியாட்ட சொல்லி வேலை வாங்கி தரேன். யோ, எப்பதான் ஏன் முடிப்ப? எனக்கும் கொஞ்சம் வை. முக்கறான் பா. ஆயா, எனக்கு 2 வெயில நின்னா கண்ணு பூசுற கலர்ல நல்ல தார் ரோடு ரேஞ்சுக்கு பய ஒழுக்க எப்படி? கொஞ்சம் தண்ணி போடுற பழக்கம் இருக்காமா? இதுக்கு நீ என்னையே கட்டிக்கலாம். பொருத்தி கட்டிட்டு உதவுங்கிறது பத்தாதா? ஆமா, நீ சொல்றது நியாயம்தான். ஆசைக்கு அவளை கட்டி சேர்ந்து பிழைக்கலாம்னு சின்னாயாளை கட்டி கூடி பிழைக்க குழந்தையாளை கட்டி எல்லாமே கடனாசமா போன கதை தான். ஆமா, இப்பெல்லாம் உங்களோட கனாவுல நான் வர்றேனா? உன் பொண்டாட்டி தான் வருது. எப்ப பார்த்தாலும் அவன் எனக்கு முந்திக்கிறாயா. சர்க்கஸ் தப்பிச்ச காண்டாமர் கொண்டு வருது, எந்திரிச்சு ஓடி போயிரு. காண்டாமிருகமா? உங்ககிட்ட பொம்பளை தானே வருது. பொண்ணு பார்க்க வந்தானே. என்னைக்கு உங்க கழுத்துல தாலி கட்டி அவங்க அம்மா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இங்க தங்க சம்மதிச்சாரோ அந்த நிமிஷமே மாச செலவுக்காக என்கிட்ட 2000 ரூபாய் கொடுக்கறாரு. அது அவருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான். இதெல்லாம் எதுக்குன்னு நான் கேட்டேன். புருஷன் பணத்துல பொண்டாட்டி சாப்பிடுறதா அவளுக்கு பெருமை. பொண்டாட்டி பணத்துல புருஷன் சாப்பிட்டா அது எனக்கு கொடுமைன்னு சொன்னாரு. பெண்ணை மதிக்க அணி எவ்வளவு? நின்னு போய் 11 இருக்கும். வாசல்ல படுங்க. என்ன வாசல் கிடக்கணும்? யார் வாடகை தரணும்? இல்ல, காலையில வீடு வாடகை கொடுக்கும்போது என்ன கண்டிஷன் போட்டோம்? எந்த கண்டிஷன் போட்ட? என்ன கண்டிஷன் போட்டோம்னு தெரியல. 10 மணிக்கு மேல வந்தா கதவு திறக்க மாட்டோம்னு சொன்னோம்ல, சொன்னமா இல்லையா? இதுக்கு அப்பவே சொன்னேன். சமைக்கணும் மறந்து போய். மறந்து போச்சா? அப்ப இன்னைக்கு வாசல்லே படுங்க. நாளையில இருந்து மறக்காது. நாளையில இருந்து கரெக்ட் ஆயிட்டு வரோம். இதான் லாஸ்ட் வார்னிங். நாளையில இருந்து 10 மணிக்குள்ள வரணும். என்ன? சரி. என்ன என்ன மோசம் சொல்லிட்டு பதில் வருது? சரி. இதுக்கு முதல்ல இருந்து முஞ்சியே பரவாயில்ல. கதவை தாழ் போட்டு நல்லா இழுத்து பார்த்துட்டு வந்து படுங்க. கீழே இறக்கி விடுங்க. இந்த ராத்திரியில 2 பாயில மாத்தி மாத்தி படுத்தலாம். இல்ல 2 பாய் வச்சிருக்கல, அதனால கேட்டேன். ஏமா, எனக்கு கல்யாணமே ஆகாததுனால எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? புருஷன் பொண்டாட்டினா சேர்ந்து படுக்கணுமா? யார் புருஷன் யார் பொண்டாட்டி? எழுத்து விட்டு கோவிந்தசாமியும் பக்கத்து விட்டு குப்பமாலும் புருஷன் பொண்டாட்டி ராத்திரி இங்கதான் வந்து ஜோடியா படுப்பாங்க. அதென்ன பகல்லாம் தனியா இருந்துட்டு ராத்திரி மாத்திரம் இங்க வந்து ஜோடியா படுத்துக்கிறா? விளையாடுறியா? இது உனக்கும் புருஷனுக்குமா? யார் என் புருஷன்? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. 1000 தான் சண்டை இருந்தாலும் பச்சைமுத்து கல்லானாலும் உனக்கு கணவன், புல்லானாலும் உனக்கு புருஷன். நீங்க கல்யாணத்துக்கு சாஸ்திரிகளா இருக்க மந்திரம் சொன்னீங்களா? இல்ல. சமையல்காரனா பந்தி பரிமாறினா? இல்ல. மேலக்காரனா தவில் வாசிச்சலா? இல்லையா. மாப்பிள்ளை இடத்துக்கு பெட்ரோல் மாக்ஸ் தூக்கிட்டு வந்தேளா? எதுவுமே இல்லாம நான் அவரை புருஷ பட்டாட்டி எப்படி முடிவெடுப்பேன்? நான் இங்க படுத்துக்கிறேன், நீங்க அங்க படுத்துக்கோங்க. அப்ப பச்சைமுத்து எங்க படுப்பா? அவர் எங்க படுத்தா நேக்கு என்ன? திண்ணையில படுக்கட்டும் இல்ல தெருவில் படுக்கட்டும், அவர் தூங்கல. நீங்க யார் அழுதா? பச்சைமுத்து, உன் பொண்டாட்டி உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்காப்பா. இனிமே உனக்காச்சு அவளுக்காச்சு அவளை சமாதானப்படுத்த வேண்டியது உன் பொறுப்பு. நான் வெளியில படுத்துக்கிறேன். ஐயோ, என்னாச்சு? அப்பான்னு சொல்லிட்டு இப்படி அப்பா தனியா விட்டுட்டு போறல. யார் அப்பா மாதிரி? நானா? உனக்கு அப்பாவா பாவாடை சட்டை தைச்சு கொடுத்தேனே? உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிப்பு சொல்லி கொடுத்தேனே? உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் வீட்டுக்கு தூக்கிட்டு ஓடினே? அப்புறம் எப்படி அப்பாங்க நீ? அப்பா மாதிரின்னு சொன்னல. சொன்னேன்ல, அப்பா மாதிரி சொன்னேன்ல. அப்பா சொல்றேன். இப்ப படு, மத்தத காலையில பேசிக்கலாம். பச்சை முத்து கதவை தாப்பா போட்டுக்கப்பா. இதுக்கு உன பாடி கடை வச்சிருக்கா நாய.
இனிமே வீட்டு பக்கம் வரக்கூடாது. ஓடி போய். அவசரப்பட்டு கையை நீட்டிட்டோம். எதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் போல் இருக்கேன். அவனை அண்ணன் அஞ்சாசிங்க கூப்பிடாரு, கூப்பிடு. சரி என்ன அண்ணன் கூப்பிடாரு. அண்ணனா? யார் அண்ணன்? யாரு அண்ணனாவா? அண்ணா அஞ்சாவது சிங்கத்தை பார்த்து யாரு அண்ணனா கேக்குறேன். அஞ்சாத சிங்கமா? சிங்க முடியல. வரமுல்ல. வணக்கங்க. ஏய், 2 ஸ்டெப் கீழே இறங்கி நில்றா. என்ன ஆட்டோ ஓட்டுறியா? ஆமா. இது என்ன வாடகை ஆட்டோவா? அந்த ஆட்டோக்கு நான் தாங்க ஓனரு. என்னது ஓனரா? 3 டயரு ஒரு தார்பாயை நடுவு தொங்க விட்டா நீ ஓனரா? அப்ப டாடா பிர்லாவையில என்னடா சொல்றது? என்னங்க அநியாயமா இருக்கு? அவங்க உங்க பொருளுக்கு அவங்க ஓனருங்க. படுவா, நீ ரொம்ப தம் கட்டுற. அடக்குடா. இனிமே ஓனருங்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து வரவே கூடாது. சரி, ஒளிஞ்சு போ. தினம் ஆட்டோவில் நம்ம பசங்களை அழைச்சிட்டு போய் கான்வென்ட்ல விட்டுட்டு சாயந்தரமான பத்திரமா கூட்டி வந்து விடணும். என்ன நீங்க டெய்லி பேசிக்கலாமா இல்ல மாசத்துக்கு பேசிக்கலாமா? என்னடா பேசிக்கிறது? துட்டுங்க. பணம் இல்லாம ஓட்டு வாங்கியா? பணமா? இந்த அஞ்சாசிங்க மருகுபாண்டி கிட்ட பணம் கேட்ட முதல் ஆள் நீதான்டா. நான் நினைச்சேன்னா இந்த ஏரியாவிலேயே நீ ஆட்டோ ஓட்ட முடியாது. ஆமா, லைசன்ஸ் வச்சிருக்கியா? ஆர்சி புக் இருக்கா? என்ன அதெல்லாம்? ஆட்டோ லைசன்ஸ் நீ பெரிய ரோடு இன்ஸ்பெக்டர். ஏன் முடிய